வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல விஜய் ஆஸ்திரேலியா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு விட்டிட்டு இருக்காங்க. அவரு ஆஸ்திரேலியா போனா என்ன, அமெரிக்கா போனா என்ன, அல்ல அந்தமானுக்கு போனா என்ன, இல்ல வேற்றுக்கிறதுக்கு செவ்வாய்க்கிரகம் வியாழக்கிரகங்களுக்கு போனா என்னடா உங்களுக்கு பிரச்சனை? எங்கேயோ போயிட்டு போறாரு. சின்ன தலைவர் கூட தான் இப்ப துபாய் போயிருக்காரு. பெரிய தலைவர் கூட தான் கொடைக்கானல் போயிருக்காரு. சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கேயாச்சும் போயிட்டு வருட்டுனா உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க தோணுது. அதை வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால இடம் வாங்கி போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் வச்சிருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் தானே இடம் வாங்கி கொடுத்த புறாகர் அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்கானுங்க. சரி, விஜய் மேல என்னென்ன அவதூறு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த உங்க தெரிவிக்க பயன்படுத்தி நம்ம தளபதி ரசிகர்கள், நண்பர்கள், அன்பர்கள் பார்க்கக்கூடிய எல்லாரும் வந்து நமக்கு நிதி உதவி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ள தொடர்ந்து போவோம். சரி, ஓகே. விஜய் சார் வந்து ஆஸ்திரேலியா போயிட்டாரு அப்படிங்கிறது ஒரு நியூஸ். ஆஸ்திரேலியா விஜய் சார் போனா என்ன பிரச்சனை? ஆஸ்திரேலியா அழிஞ்சிருமா? இல்ல போன உடனே அங்க வந்து பிரதமர் கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா லீடருக்கான போட்டியில விஜய் கலந்துக்க போறாரா? அவர் எங்கேயோ போயிருந்துட்டு வந்துட்டு போறாரு, உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க தோணுது. சரி, ஓகே. அடுத்தது வந்து புறாவுக்கு பெல் அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கதை தெரியும். அந்த புறாவுக்கு பெல் அடிச்ச கதை போய் இன்னைக்கு புறாவை பறக்க விட்டாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு அமைப்பு வந்து விஜய் சார் மேல கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது எந்த அமைப்புன்னு பாத்தீங்கன்னா பீட்டா அமைப்பு தான் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா அது பீட்டா அமைப்பு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நானும் போய் பார்த்தேன். அந்த புறாவை அந்த பரப்புரையில கொடுத்துருக்காங்க, வாங்கி இப்படின்னு பறக்க விட்டுருக்காரு. அந்த புறா பறந்து போகும்போது தாவேக்காரனுடைய கலர் வந்து ரெக்கையில அடிச்சிருக்காங்க. அது வந்து எப்படி நீ தாவேக்கா ரெக்கையை வந்து அடிக்கல, புறா நல்லா பறந்து போகுது. அவங்க பவுடர்ல தான் அடிச்சிருக்காங்க, பெயிண்ட்ல அடிக்கல. ஏன்னா பெயிண்ட்ல அடிச்சதான் தப்பு. அவங்க பவுடர்ல தான் அடிச்சு அந்த புறாவை பறக்க விட்டுருக்காங்க. அந்த கோலமாவு பவுடர் மாதிரி இருக்கும்ல, அதை தான் லைட்டா அப்படி தடவி விட்டு விஜய் சார் அலங்காம கொடுத்துருக்காங்க. அவங்க வாங்கி விட்டோடனே அது பறந்து போகுது. இது கூட தெரியாதவங்க என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா விஜய் சார் மேல கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஐயா ஸ்டாலின் அவர்கள் புறா கறி தின்னுட்டு வெளியே வந்தாரு ஒரு வீட்டுல. அது வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆச்சு. ஏன்னா அதை பத்தி அப்பெல்லாம் ஒண்ணு கண்டுக்கல. புறா கறித்தீங்களா, ஆனா புறாவனுடைய ரெக்கையில வந்து பெயிண்ட் மட்டும் என்ன இடத்துக்கு அடிச்சிடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகம் அந்த மாதிரி உலகம் தான். நீ வந்து புறாவை கொண்டு தின்று, அது கேஸ் கிடையாது. அது வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. புறா மேல ஏதாவது கைய வச்ச கொன்னே விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடிகளம் படத்துல வந்து இவர் சொல்லுவாரு, யாரு, தனுஷ் சொல்லுவார்ல, இந்த சேவ மேல கைய வச்சா உன்னை கொண்டே விடுவேன் அப்படிமாரில. அந்த மாதிரி புறா மேல மட்டும் தொட்டுக்கே உனக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருவேன். புறா கொண்டு தின்னலாம், அது பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு எங்கடா போகுது அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. தமிழ்நாடு அங்கேயே தான் போகுது, வேற வழியே கிடையாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து வன்மத்தை வச்சு பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, அது இன்னைக்கு எழுதி வச்சுக்கங்களா. விஜய் சார் வந்து 234 தொகுதியிலும் தோப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கதறிட்டு இருக்கான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் கதறது பாவம், அது வந்து ஒரு ஞானமான விஷயம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய கட்சி முழுசும் எடுத்து முழுங்கிட்டாரு விஜய். அதனால வந்து கொஞ்சம் கோபத்துல பேசிட்டு இருக்கிறது தான். அதை விடுங்க. தொடர்ந்து வந்து பேசிட்டு இருக்கிற இந்த திமுகனுடைய பயங்கரமான ஒரு சொம்பு யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் வசந்தன் அப்படின்னு ஒரு பழைய ஒரு நடிகர் இல்ல, அந்த நிகழ்ச்சிகள் தொகுத்து வளர்ந்துகிட்டு இருந்தவர் சன் டிவியில. இவர் வந்து பெரிய அறிவாளி. ஏன்னு கேட்டீங்கன்னா அறிவாளிங்கிறத விட்ட அறிவாலயத்தினோட அறிவாளி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து இப்ப பதில் சொல்லிட்டு இருப்பாரு இவரு. பசங்களை எல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு திமுக வந்து நல்ல கட்சி, மற்ற கட்சி எல்லாமே கேவலமான கட்சி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க விஜய்க்கு வந்து நீங்க அதாவது பேமெண்ட் கிரெடிட்டட், சரி விடுங்க, அது ஏன் நான் பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. காசுக்காக போகிறாங்கல்ல, அது அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. நான் இவர் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இவர் நல்ல மனுஷர். இவர் காசுக்காகலாம் பேச மாட்டார். இவர் உண்மையினுடைய சுரூபம் யாருன்னு கேட்டீங்கன்னா இவரு தான் அவரு. ஏன்னா உண்மையை மட்டும்தான் பேசுவார். பொய் அவர் வாயிலிருந்து ஒரு நாளும் வராது. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவரு. சரி, ஓகே. நான் பேசுறத பத்தி இவர் தான் அந்த மாதிரி ஆளுன்னு நினைச்சுக்காதீங்க. அதுக்கு நான் கம்பெனி பொறுப்பு இல்லை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து கிளம்பி வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மை வேர்டு நீங்க வந்து என்னுடைய வார்த்தைகளை இன்று நீங்கள் பதிவு செய்து வையுங்கள், இது உங்களுக்கு ஒரு நாளைக்கு உதவும். ஏன்னு கேட்டீங்கன்னா விஜய் சாரை இன்னைக்கு எவன் திட்டுறானோ, விஜய் சாரை எவன் இன்னைக்கு வந்து மோசமானவன் அப்படின்னு சொல்லி கழுவி ஊத்துறானோ, ஒர்க் மை வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் வந்து கவனத்துடன் அண்டர்லைன் பண்ணி வைங்க, இதை வந்து நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. இது வந்து என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட விஜயினுடைய வருகை வந்து
எல்லா கட்சிகளுக்கும் வந்து அதிர்ச்சி அளிச்சது. எல்லாரும் வந்து அதை பூசி முழுங்கினாலும் கூட மனசுக்குள்ள ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா இருந்தாலும் விஜயினுடைய வருகை இவங்களை எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடுச்சு. தூங்க விடல அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னைக்கும் வந்து ஏப்ரல் 4ஆம் தேதி மதியானம் 12 மணி வரையிலும் இவங்களை தூங்க விடாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒவ்வொரு நாளும் தலையில இடி இறக்குற மாதிரி செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா விஜய் தோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ அது அவருக்கு வந்து முக்கியம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட பணம் இல்லையா, அவர்கிட்ட சொகுசான வாழ்க்கை இல்ல. அடுத்த 5 வருஷத்துக்கு அவரால் ஜாலியா இருக்க முடியும். 2031 போட்டி போட்டு அவர் ஜெயிச்சிருவாரு, அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு இவங்க தோந்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில கேள்விக்குறியான நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்கள் ஏற்படும். அதிமுக தோந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிஜேபி அழகா அதிமுக முடிக்கட்டும். அடுத்தது திமுக தோந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட விசிகாவும் காங்கிரஸும் ஈஸியா கலந்து போயிடும். அதே போல நாம் தமிழர் ஆல்ரெடியே விட்டுருங்க, அவங்கள ஏன்னா பேசிக்கிட்டு அது வந்து வேற, அது டிபார்ட்மெண்ட்டே வேற, அவங்க உலகமே வேற, அவங்க தமிழ்நாடே கிடையாது, அவங்க உலகமே வேற. அதனால அவங்க எல்லாம் விட்டுருவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா விஜய் திட்டாம இருந்தாங்கன்னா அவங்க இந்த உலகத்துல தான் வாழ்ந்திருப்பாங்க. விஜய் திட்டுறதுனால அவங்க வேற உலகத்துக்கு போயிட்டாங்க. விஜய் திட்டும் உலகம் அப்படின்னு ஒரு உலகம் தனியா வச்சிருக்காங்க, அந்த உலகத்துக்கு போயிட்டாங்க. அதனால அவங்கள நம்ம பேச பிரயோஜனமே இல்லை. சரி, ஓகே, இவங்க 2 பேரும் இதுதான் நடக்கும். அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது வந்து விஜய் சார் வந்து சப்போஸ் நாளைக்கு 4ஆம் தேதி விஜய் சார்னுடைய ஓட்டு சதவீதம் மேல வந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே விசிகேவும் காங்கிரஸும் விஜயை விட்டு திமுகவை விட்டு டெஃபினெட்லி போயிடும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல அதிமுக தோந்துருச்சுன்னா பிஜேபியும் பாமகவும் அதிமுக விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா, நம்மால் ஜெயிச்சா நம்ம இங்க இருப்போம், நம்மால் தோந்துட்டா நமக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே, இந்த விஷயத்தை மட்டும் நீங்க அப்படியே இந்த இடத்த மட்டும் நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து அடுத்த 2031 இந்த வீடியோ நான் எடுத்து போடும்போது உங்களுக்கு கிளீனா தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாலும் இவங்க எல்லாருமே ஒரு ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறத விட கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம தோத்தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. சரி, ஓகே, அதாவது விஜய் சாரை யார் திட்டினாங்களோ, விஜய் சார் யார் வந்து கழுவி ஊத்துனாங்களோ, விஜய் சார் யார் வந்து வஞ்சன் வச்சுட்டு பேசினாங்களோ அவங்க எல்லாரும் ஒரு நாள் வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைய 2026 மே மாசத்துக்கு மேல கண்டிப்பா டெஃபினட்டா இவங்களுக்கு எல்லாம் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பாக்குறோம். சரி, ஓகே, விஜய் சார் மேல இருக்கிற அந்த வெஞ்சன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இல்ல. குறிப்பா இந்த வாடகை வாய்களுக்கு ரொம்ப இருக்குது. வாடகை வாய்கள் ஒரு 10 பசங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு விஜய் எது மாதிரி தலைவன், விஜய் நீங்க ஏத்துக்கிறீங்க, சினிமா நடிச்சதுனால மட்டும் பெரிய ஆளா, சினிமா நடிச்சுட்டு மட்டும் எந்த எடுத்துடனே முதலமைச்சர் ஆயிடணுமா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ண மாட்டாரா, அவர் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஃபர்ஸ்ட் நாங்க கேட்கறதுக்கு ஒரே ஒரு கேள்வி கொண்டு பதில் சொல்றோம். ஆட்சியில வந்து போட்டி போடும்போது அந்த கட்சி முதல்வர் வேட்பாளருக்கு வருமா, இல்ல கொஞ்ச நாள் நான் என்ன பண்றேன், நான் கொஞ்ச நாள் எங்களோட பயணிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நான் முதலமைச்சரா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. சரி, ஓகே, இதெல்லாம் வேலை. நான் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்றேன். கண்டிப்பா இந்த தேர்தலில் தாவைக்காவுக்கு